திருக்காம்பளி ஒரு சின்னப்பணி வளநாடு ஆத்தா அருக்காணி தங்கமே அன்னம்படிகளத்தை அருக்காணி பொற்களத்தை தம்பி விடுகளத்தை தர்ம பத்தினியா பொற்களத்தை கூடலூர் வீதியிலே நான் கொண்டாந்திருக்கா எனக்கு கொண்ட முடிய வந்து உத்தரவு கூட ஓடோடி வாங்களம்மா ஆளாத்தாக வேண்டாம் கோளாத்தாக வேண்டாம் கோளாத்தாக வேண்டாம் குருடையாக்க வேண்டாம் குருடைய ஆம்பத்தெடுத்த ராசமண்ணை தென்னண்ணம் பெரிய எண்ணெய் அருக்காணி தங்க தேங்காய்க்கோ 3 கண்ணு தாமரைக்கோ 3 மக்கோ அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அருக்காணி தங்கம்மே படுகளப்பாட்டானது ஒரு நாள் படிச்சு முடிகிறது கதையா படிச்சா 48 நாளைக்கு படிக்கணுங்க இன்னைக்கு அந்த வீரமலை படுகளத்தை நம்ம கூடலூர் வீதியில படிக்கிறதுக்கு ஆத்தா தங்கத்திட்ட உத்தரவு கேட்டாச்சு இப்படி படுகளம் படிக்கும் போது பால் காசு ஒண்ணு வாங்குவோம் அது கோயிலுக்கு போய் சேர்ற காசு அதனால ஆறாறு என்னென்ன கொண்டாந்துக்கிறீங்களோ 1 10 100 1000 லட்சம் உங்களால என்ன முடிக்குதோ வேற அந்த பால் காசு தட்டத்துல வச்சிருக்கிற போடுகன்னு சொல்லி அந்த தாயார் தங்கமது தர்மமுள்ள வெத்தனியா தேவி தங்கமது திட்டமுள்ள வெத்தனியா ஆள தங்கமது அருவமுள்ள வெத்தனியா அப்படி படி மேல சண்டை போக வேண்டாம்னு சொன்னா அண்ணமாரு சொன்ன கேட்கல ஏன்னா தங்காளுக்கு வந்து என்ன வரம்னு கேட்டா பின்னேர் நடக்கிறது முன்னேறு சொல்லுவா நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு சொல்ற வரம் போவேண்டா பண்ணினா பண்ணியது கொல்ல வந்த கூத்துவனோ கொம்பனா கொம்பனது கொலகார பண்ணினா 4 காலம் சட்டையது நடுக்காலு சுட்டு மண்ணா வாழும் அது பூபாளு இன்னைக்கு சாந்தாள் 1000 சமத்தூரு பண்ணி எடுத்தால் 1000 குரு பண்ணி இன்னைக்கு வேடுவம் பண்ணியது வேட்டக்கார கொலகார பண்ணியது குடும்ப சாத்துவாதிரு பண்ணியே அருக்காணி தங்கம் சொல்றது கேட்ட கட்டி எடுத்து சொல்ல வைக்கப்பட்டு சொல்லி வேடவரை எடுத்து கருவறுத்து இன்னைக்கு மாயவனுட்டானம்பு அங்கே மாண்டு மடிச்சாங்க மண்ணழகம் போனாங்க செத்து மடிச்சாங்க சிவலாகம் போனாங்க அண்ணம்மார் 2 பேரும் தானே மாண்டு மடிச்சாங்க அங்கே மாண்டு மடிச்சாங்க மண்ணழகம் போனாங்க செத்து மடிச்சாங்க சிவலாகம் போனாங்க அண்ணம்மார் 2 பேரு அருக்காணி தங்கங்கோட்டையில் இருந்தவளுக்கு அங்க கொடி கேட்டு பிறந்ததப்ப அணையா விளக்கணையா நலக்கண்ண அடிச்சு அவகாராமசு மாடு கரகண்ணீனா இன்னைக்கு அணைகட்டு கட்டுத்தாரே அங்க அரளி முளைக்க கண்ட கட்டு கட்டுத்தாரே அங்க கொட்டமுத்து முளைக்க கண்ட ஆளாத்தாக வேண்டமா கோலாத்தாக வேண்டேன் கோலாத்தாக வேண்டமா குருடையாக்க வேண்டேன் வரகுண்ணா பெருப்படியாங்கூட்டத்துல பிறந்தாங்க இன்னைக்கு பண்ணி மேல சட்டம் போவாதுன்னு தங்கா சொன்னா கேட்கல போனாங்க பண்ணி கொண்டாச்சு பலகூர் ஓட்டாச்சு கொம்பனம் கொண்டாச்சு கொலகூர் ஓட்டாச்சு அங்க கச்சிவேல் போயிட்டு கழுவுறதுக்காக வெள்ளாங்குளத்து ஏரிக்கு போயிருந்த போது வேட்டுராசன் காளிராசன் வந்து தலை தூக்கிட்டு போயிட்டேன் தலை போனா இன்னைக்கு மானம் போச்சுன்னு சொல்லி சின்ன பெரிய சண்டை கட்டி அங்க வேட்டுவூர்ல வவுத்துல இருக்கிற கருவெல்லாம் அழிச்சாங்க ஆனமலை சாயனமலை 68 18 மலை கடந்து வந்துமா அவனால ஒன்றும் பிடிக்க முடியல ஏன்னா 8ஆன பழம் 10ஆன பழம் வீரக்கார சாம்பு கிழக்கு 100ஆன பழம் இருந்து இன்னைக்கு எல்லாம் பட பூரா ஜெயிச்சு வந்தாங்க இன்னைக்கு 1000 பேர் செத்து மடிச்சாங்க
மாயவன் பார்த்தா ஓவி செத்து மேல வந்தாத்தான் சங்கு சேவண்டி நாமகிரிப்பட்டி அடமானம் தீக்க முடியும்னு சொல்லி மாயம் பெருமாள் என்ன பண்ணாரு தெரியுமா? தொடுத்தாரம்பே அங்க மாயம் விழுந்தோடனே இன்னைக்கு மீசு மசுறு போச்சு சின்னனுக்கு. இது வரலாறு சாமி. அப்படி வரலாற்று கதை படிக்கும் போது அங்கே மாண்டு மடிச்சு மண்ணலகம் போய் செத்து மடிச்சு சிவலோகம் போக அருக்காணி தங்கம் அவதான மேல சேலையிட்டு என்ன விதம் எழுதுவாரா இந்நேர வேளையிலே அண்ணமார் செத்து போயிட்டாங்க. அண்ணமார பாக்குறதுக்காக அருக்காணி தங்கம் வீட்டுல இருந்து அருமனை மாளிகையில இருந்து பொன்னிவள நாட்டுல இருந்து படகுலக்காடு தேடி வாரா. என்ன விதம் எழுதுவாரா? அந்த காலத்துல எல்லாம் இளவும் போனா பொம்பளையும் தலைமையில சீலை போட்டு அழுதுட்டு போனாங்க. இந்த காலத்துல எந்த பொம்பளை எழுவுற எல்லாம் கொண்டு முந்தானி டச்சிங் ஃபார்முலா வச்சிருக்கிறாங்க. இந்த ஆய கொண்டு அந்த ஆய முந்தானியில் முட்டை வைக்கிறாங்க. தலைமையில கை வச்சு அழுதுட்டு போனா தன்னை விட மூத்தவன் செத்தான்னு அர்த்தம். நெஞ்சு மேல கை வச்சுட்டு அழுது போனா தஞ்சோட்டால செத்தான்னு அர்த்தம். அடிவத்துல கை வச்சு அழுதுட்டு போனா தன்னை விட வயசு குறைந்தான்னு அர்த்தம். தலைமையில கை வச்சா தனக்கு புத்தி சொல்லும் போயிட்டான்னு அர்த்தம். நெஞ்சு மேல கை வச்சா தன்னை சம்மந்தவே தன் கூட பிறந்தவன் பஸ்டாண்டா கொழுதுனார் செத்து போயிட்டா நெஞ்சில் அடிச்சுட்டு போவான். அடிவகத்துல கை வச்சு அழுதுட்டா தன் வயசு பையன் இருக்கக்கூடிய அந்த குழந்தை வகுத்துல இருந்த இடம், அதனால வகுத்துல வச்சு அழுதுட்டு போவாங்க. அப்படி தூக்கி தலையிலிட்டு தூராட்டம் மாறியிலே நெஞ்சு நெஞ்சா அடிச்சுட்டா நிஜமுள்ளோ பத்தினியா என்ன சொல்லி எழுது போறாய் நேர வேளையிலே இன்னைக்கு விளையா வளர்த்திருக்கு வளநடவு ஓட்டு இருக்கு வளநடவுக்குள்ளாலே மல்லி வளர்த்திருக்கு மயிலம்பு பூத்திருக்கு மல்லி வளர்த்துருக்கு மயிலம்பு வாதத்துக்கு மயக்கம் பண்ணு நான் இருந்தேன். அட என் பரப்புக்காரா என் பரப்பு செட்டாளா பயக்கம் தெரியாதே பாயோட வந்ததோ அட சண்டாளா அண்ணா இன்னைக்கு சுழியா சுழிச்சிருக்கு அண்ணா உனக்கு ஒரு சுழி நாடா விழுட்டு இருக்கு. அந்த சுழி நாடாவுக்குள்ளாலே அண்ணா உனக்கு சொல்லி வேடத்து இருக்கு ஒரு சோடல பள்ளி இருக்கு. அட சண்டாளா அட காராளா எனக்கு தூங்குவது தூக்கப்பட்டு நான் இருக்கேன். அந்த சோடல பள்ளி வாசத்துக்கு தூக்கப்பட்டு நான் இருக்கேன். அண்ணா இன்னைக்கு தூக்கம் தெரியாத ஊதோல வந்ததுன்னு சொல்லி இன்னைக்கு நெஞ்சுக்கு வவத்துக்கு நித்த குத்திட்டா வாய்க்கு வவத்துக்கு வருத குத்திட்டா எப்பரப்பு கண்டாடி அழுது போறாய் நேர வேளையிலே அழுது போய் எங்க போனா தெரியுமா? அரண்மனைக்கு போனான். அரண்மனையில் யார் இருக்கிறாங்க? பச்சாய் கோவலாய் 2 பேர் இருக்கிறாங்க. பெரியனும் பொண்டாடி பேசா திருமுக சின்னனும் பொண்டாடி சிரிக்கா திருமுக. பேசவும் மாட்டா சிரிக்க மாட்டான். போய் புருஷமாரி செத்து போயிட்டாங்கன்னு நங்கையமார்களை கூப்பிட்டா இருக்காங்க. தங்க ஐயன் நங்கே அடினாங்க மதனிகளா இன்னைக்கு நீங்க பச்சைக்கல்லு கட்டியோ அடி பாதி மகன் சண்டாடி நீங்க பச்சையும் பட்டு எடுத்து இன்னைக்கு பவன் பூட்டி நாக போட்டு ஐயன் நங்க அடிக்க அதையில ஓடினா இன்னைக்கு பார்த்தாவா இன்னைக்கு பக்கம் வந்தா யோகம்பா ஐயன் நாங்க இந்த சடால சீமையிலே இந்த குலகார தேசத்திலே படாங்க இன்னைக்கு நீங்க பச்சையும் பட்டாவது இன்னைக்கு பவன் போட்ட நாவையாளுங்க நீங்க பாவி பாவ சண்டாடி இன்னைக்கு வெளியேயும் பட்டுடுத்தி ஐயன் நாங்க நீங்க வீதியில வந்தாக்கும் இன்னைக்கு வீதி வருஞ்சானங்கள் எல்லாம் இன்னைக்கு பக்கம் கேளுத்தியும்பா பக்கம் வந்தா தோதும்பா இன்னைக்கு பார்த்தா முனையும்பா பக்கம் வந்தா யோகம் பண்ணு அந்த யோகம் தெளிச்சதுன்னு ஒரு கடம் தண்ணீரே நாள மேய்ச்சது நீட்டா ஐயோ டாக்டே இன்னைக்கு வெளி மாலை இன்னைக்கு வேங்க மரம் கூடாரோ அந்த வேங்க மரத்தடியே இன்னைக்கு வெள்ளான கட்டி இருக்கு அந்த வெள்ளான சங்கிலியே இன்னைக்கு என்ன மாதிரி உள்ளப்பட்டு இன்னைக்கு வீதி எங்கு காவலுப்பா இன்னைக்கு என்ன மாதிரி போய் படியோ அந்த வெள்ளான சங்கிலியே இன்னைக்கு வேடம் கண்டு போனானோ ஐயோ நாங்க இன்னைக்கு கமுக மரம் இருக்கு இன்னைக்கு கருத்த மரங்களே அந்த கருமாளைக்குள்ளாளே இன்னைக்கு கமுக மரம் இருக்கு அந்த கமுக மரத்தடியே இன்னைக்கு கரான கட்டி இருக்கு அந்த கரான சங்கிலியே இன்னைக்கு இங்க காவலர்கள் மட்டும் இன்னைக்கு காவலருக்கு மட்டும் இன்னைக்கு
இன்னைக்கு காவலுக்கோளாலும் உண்டு, இன்னைக்கு காவல இறக்கமில்லை, இன்னைக்கு காவலுக்கோளாலும் இல்லை. அந்த கராட சங்கிலியே இன்னைக்கு கள்ளங்கண்டு போலானோ என்னங்கே வாங்க போலாம்னு கேட்ட போது பச்சாய் பவளாய் 22 பேரும் தானே என்னை வதமாய் முழஞ்சாங்க நேர வேளையிலேயே அடச்சண்டாள தேசத்திலே கொம்மாளும் தாமரையா 60 அடி கல் அடிச்சு சாசனம் வச்சு வந்தா இன்னைக்கு பச்சாய் பவளாய கண்டு சிற போடாம கொண்டு சிற போட்டு வந்து கொல்லம் கொடுத்தோ கொரங்காட்டு பச்சை கொல்லம் கொடுத்த கருத கொரங்காட்டு பச்சை நூத்து புழைக்கு நேர் ஆட்டை கொடுத்தா நாங்க வருஷம் 16 வாலி வந்து 100 ஒண்ணு கூட உழைச்சு என்ன தோங்க நம்மப்பா நாங்க கண்ணீ கழியிலேயே கட்டளவு வாடிலையே ஏன்னா சாமி 2 பேரும் அரசு வட்டம் வாங்கினியே. அந்த காலத்துல அரசுமார்கள்ல தாலி நேரடியா நாம மங்களி போடுற மாதிரி போட மாட்டாங்க. வெள்ளியில வெள்ளு பண்ணி கை விரல் மாதிரியே வெள்ளியில பண்ணி பொன்னருக்கு பொன்னால தாலியும் சங்கருக்கு வெள்ளி விரலால தாலியும் கொண்டு போய் கத்தி கடையில் கொடுத்து கட்டினாங்க. யாரு கட்டினாங்கன்னா அருக்காணி தங்க தான் கொண்டு கட்டினாங்க. திறமரம் போட்டு தாலி கட்டினாங்க. வருஷம் 16 வாலிபு 90 அவி உழைச்சு என்ன பண்றது? நாங்க கண்ணால் மூச்சு வந்து 4 வருஷம் ஆச்சு. நாங்க கண்ணி கழியாம இருக்கிறோம். தொலைஞ்சன போகலான்ட்டாங்க. கல்யாணம் மூச்சு குழந்தை புருஷத்தை தாலியப்பா டைவர்ஸ் வாங்கி போன வாப்பாளா அவன் வந்து வாரின வாப்பாளா அந்த கதையா இருந்தது. கூப்பிட்டதுக்கு அவ வரமானிட்டாங்க. இப்ப காராள பிராமணத்து மனசுல என்ன நினைச்சா இவங்க கட்டுக்கலையாத கண்ணிகளா இருக்கிறாங்க. அந்த மாதிரி செத்து போனதுக்கு அப்புறம் வேற வருஷம் கட்டிட்டா இத்தனை வருஷமா பொழைச்சு வளைச்சு வாங்கி இத்தனை வருஷம் தாயும் தாப்படும் இருந்து பொழந்து வாங்கி இவ போய் வேற புருஷம் கட்டிட்டா அப்படி தாவர கவனிச்சு மருமக வேற பக்கம் கட்டிட்டான்னு வேறாயி போகணும்னு சொல்லி இன்னைக்கு எடுத்தா படி நூலே தொடுத்தா படி மாலே ஆரடி தூந்தளாவ தொட்டு கோதை எடுத்தா படி மசுரே போட்டா அரக்கு மாளி எங்கு தக தக தகவனு எரிஞ்சு இன்னைக்கு வேகாச்சுடலாக அப்படி அரக்கு தங்கத்துக்கு என்ன வரும்னா வேகாச்சுடல் அவன் மேனி வேகாது. எத்தனை தடவை தீ குளிச்சாலும் அவன் மேனி வேகாது. அந்த அரக்கு மாளிகையில பச்சாய் பவளாய் மாடு மடிச்சு போனாங்க. வண்ணமாறு கட்டின தங்கா கட்டின மங்களையுமே போட்டிருந்த கொப்பு மஞ்சள் எல்லாம் வேகல எடுத்து மடியில் கட்டி என்ன விதம் அழுது போறாய் நேரோ வேளையிலே அண்ணா உனக்கு மாமரங்க உஞ்சோளே அண்ணா உனக்கு மக்க வந்த கொடுத்தோரே அண்ணா இன்னைக்கு மக்கமான அழைச்சு மாமரத்தோண்டு நாது மாமரத்தின் கீழாள மண்ணிச்சாலம் தண்ணி வந்தான். இன்னைக்கு நம்ம பிறந்து எடுத்த தண்ணி இன்னும் மோது கொடுத்தாடு என்ன புழுவா மோதங்குதுன்னு புது பாகம் என்னது நீ என் பிறப்பிலுக்கு இருந்தா புழுவை ஒதுக்கி எல்லாம் புது பாகம் தண்ணி எல்லாம் நீங்க மோது குடிக்கும் இன்னும் முகப்பான வார்த்தை சொல்லி புழுவை ஒதுக்கி விட்டு புது பாகம் தள்ளி விட்டு அடைய மரப்பு சத்தனமே வாழப்பு சொம்பு வேலில் வாசாலிலே வச்சிருந்து வாழ ஓய்வு மருந்து வாசமுள்ள வேற எழுத்து இன்னைக்கு வரக்க ஆடி வந்த தட்டக்கா பொரியலோட தாடத்திலேய வச்சு நீ வாசலன்னு சொல்லி வானாடு போடுவேன் அடைய மரப்பு சொன்னாளாய மரப்பு காராளா இன்னைக்கு மாமரங்க புஜோளே மக்க வந்த கொடுத்தரே மக்கமானது அழைச்சு மாமரத்தால விட்டுறது மாமரத்தின் கீழாளை மண்ணிச்சாலம் தண்ணி வந்தா மண்ணிச்சாலம் தண்ணியிலே இன்னைக்கு புழுவோட தண்ணி இங்க புது பாசம் என்னதுன்னு அள்ளி குடிச்சனுங்க இருந்தா வந்து இருளிய வாவிமாக சண்டாளி வளர்த்தும் வேடு பாச்சா வளர்ப்புன்னு கண்டாராச்சா இன்னைக்கு பூமரங்க புஜோளை புது பாசம் இன்னி வேறு பூமரத்தின் கீழாளை புதுச்சாலும் தண்ணி வேறு புதுச்சாலும் தண்ணியிலே அந்த புதுச்சாலும் தண்ணியிலே முழுவதுக்கு வேறும் பாசம் தட்டி வேறிய பரப்படி இருந்தா முழுவதுக்கு பின்பே புது பாசம் தள்ளு பிண்டு அடைச்சண்டால தேசத்தில முழுவோட தண்ணி இப்ப முதுகோடி கேளாச்சமும் பழப்பும் மாளாச்சா அடா அண்ணா அண்ணா இன்னைக்கு புங்க பாரத்தோரம் போலி எம்பட்டி ரோட்டோரம் போலி வந்து மேயுதுன்னு போலி பாடிச்ச வித்தையல்ல இந்த பொண்ணா வாடிக்கிட்டுன்னு பொண்ணு பாகம் பாடிட்டுன்னு போலிய பூடிச்சு அடைச்சு போலி பாலி கொண்டு வந்து இந்த பொண்ணாளுக்கு வாத்தினாது போலி வாடிச்ச வித்தையெல்லாம் பொண்ணா வாடிக்கு முன்ன போலி வந்து வேச முன்ன போலாகும் போனதைக்கு அண்ணா அண்ணா அந்த வண்ண மாலையோரமாய் இளம்பட்டி ரோட்டோரமாய் இழு வந்து தங்க மண்ணு மாயில் படிச்ச வித்தையெல்லாம் மயில் வழிக்கு
இந்த மயில வாடிக்கிட்டு மயில் ரேக சேரிட்டு மயில பிடிச்சு அடைச்சு மயில பட்டு கொண்டு வந்து அந்த மயில பட்டு கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்தாது மயில் படிச்ச வித்த எல்லாம் மக்க வாடிக்க மயிலி வந்து பேசும் நீங்க மண்ணுலகம் சேர்த்து அழுது போறான். தவசுமலக்காட்டுல பெரிகாண்டி அம்மே 1000 வருஷமா தவம் இருக்கிறான். அக்காண்டி மாதான்னு அவளுக்கு பேரு பெரிய காண்டின்னு பேரு. இங்க கராள வம்சத்துல 11 கூட்டத்துக்காரருக்கு பெரியாண்டி சிம்மன் குழந்தைமா இருக்கிறார். அப்படி பெரிகாண்டி அம்மை தவம் இருக்கும் போது இப்ப ஒரு ஆளுக்கு கூடலூருக்குள்ள அழுதுட்டு போன உங்களுக்கு கோயிலுக்குள்ள இருக்கிறது 6 அழுதுட்டு போற கெட்டிப்பான்னு சொல்றீங்களா? முதல்ல 6 விட்டா பெரிகாண்டி தெரியுமா? ஆனபுளியும் மட்டா புளியும் மட்டா அப்படி பெரிகாண்டி அம்மை அவளுக்கு காவலா இருந்து ஆன மொழி சிங்கம் கரடி அங்க இருக்கக்கூடிய எல்லா ரிசிமார்களையும் அனுப்புறாங்க. ஆர்வந்து பார்த்தாலும் போனை வரல. சின்னத்தாராபுரத்துல ஒரு நாய் போச்சுன்னா இங்க இருந்து ஒரு ஆளை அனுப்புறீங்கன்னு நம்ம முத்துமாமனம் போய் பார்த்துட்டு வரனா அவர் போயிட்டு வந்து சொன்னா தான் உங்களுக்கு விஷயம் தெரியும். போனை எல்லாம் காலத்துட்டே நிக்கிறாங்க, ஒருத்தருமே திரும்பி வரல. கடைசி வரைக்கும் பார்க்க போட்டு 6 விட்டா தெரியுமா? மகாமுனி படுகளக்காடு. நீங்க பொன்னிவளநாடு போனைகளுக்கு தெரியும். படுகளக்காட்டுல ஒரு மகாமுனி இருக்கு, பொன்னர் கோயில் ஒரு மகாமுனி இருக்கு. அவங்க 2 பேரும் தான் பெரிகாண்டி அம்மனுக்கு காவலா ஈசன் பெருமாள் படைச்ச தெய்வம். உங்களுக்கு மனசுல ஒரு காரியம் ஆகணும், நல்லபடியா பூமி காட்சி செழிக்கணும், கண்ணாங்காட்சி ஆகணும், குழந்தை வர வேணும்னு கேட்கறீங்க. அந்த பெரிய முடிக்கு போய் ஒரு மாலை வாங்கி போட்டு ஒரு வேட்மை சாத்திட்டு இருந்தீங்கன்னா மனசார நடத்தணும். இன்னைக்கு வரைக்கும் அது நீதி தவறாத நடந்துட்டு இருக்கு. அடுத்தது தூண்டிக்கருப்புறாங்க கோயில். தூண்டிக்கருப்புறம் கோயிலுக்கான பொன்னிவளநாடு முறை கவனமா போகும். அங்க இருக்கிறையோ எடுத்து அருவாளை மேல வைப்பாங்க, கத்தி மேல வைப்பாங்க, கப்படால் மேல வைப்பாங்க, தாம் தூமா காசு பிடிக்கும். போறையும் சாமி கும்பிட்டோமா, ஆத்தா கிட்ட வரத்தை வாங்கணுமா, உன்னால முடிஞ்சது அன்னதானம் பண்ணணும். ஏதோ ஒரு கடாயை வெட்டி அங்க இருக்கக்கூடிய 10 சனத்தை கூட்டு சோறு போட்டுவாங்க. வெட்டியா வீலுக்கு காசு போட்டு வராது. அப்படி துண்டு கருப்புறாங்க கோயிலுக்கு போய் வேலை நெட்டி வச்சுட்டு வர்றது, இங்க சந்திர கருப்புறாங்க கோயிலுக்கு கள்ள கூட்டி வச்சுட்டு வர்றது, இதெல்லாம் நம்ம வேண்டுதல். இதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் நடக்கலன்னு இன்னைக்கு நேத்தா 5000 வருஷமா வச்சுக்கிறாங்க. இது நடக்குது. 1 வருஷமா 2 வருஷமா 5000 வருஷமா நடக்குது. அந்த காராள கவனம் போட்டு அந்த திருவிழா எத்தனாயிரம் ஜனம் வருஷம் 5 லட்சம் கடை வெட்டாகுது. அப்படி நீதி தவறாதனத்தை மழை வேஞ்சு நாளை தவறாத நல்ல மழை வேஞ்ச மணிவிழா நாட்டில் எங்க இருக்காணி தங்கம்மா வலது குழம்பையில மகாமுடி என்ன விதம் வராங்க தெரியுமா? காத்த காலரி வராங்க தரும்ப வர வர தள்ள காலரி வர மகாமுடி ஓடி வர காத்த காலரி வராங்க தரும்ப வர வர காலரி வர மகாமுடி ஓடி வர காலரி வர மகாமுடி ஒரு 60 அடி ஒசரத்துல ஆள் வந்து நின்னா பயமா இருக்காது. ஆரம்மாடி இங்க அழுது வாரின்னு கேட்டா மகாமுனி. ஆனாடு கோனாடு அழகுணி வளநாடு உங்களூர் பட்டணம் முதலவாசம் பாசலூர் பட்டணம் மதுரை வளசு பொன்னி வளநாடு வீரமுழங்காடு கட்டியா ஆண்டகார அளப்பிராமணத்தி அன்னமார்களை தேடி நாம் ஜவக்காடு சொல்ல 6 வந்தாலும் போனை வரவே இல்லை. அழுதுட்டே நிக்கிறாங்க. கடைசியா பாம்பை கண்ட படையே நடுக்கும்னு பாம்பு சரஜரமா வருது. வந்த பாம்பெல்லாம் கொத்த போகுது, தாயார கொத்த முடியும். ஆராயா நீ கேட்ட சொல்றது கேட்டு எல்லாம் அழுகுறாங்க. என்ன விதம் அழுகிறாங்க தெரியுமா? நாகோட பிடிக்கி கோட பிடிக்கி அப்படி நாகங்கூட பிடிக்கி நல்பாம்பு தாளாட்டம், விரியங்கூட பிடிக்கும், வெள்ளரண தாளாட்டம், கொம்பங்கூட பிடிக்கும், கொம்பேறி தாளாட்டம். பாம்பு வந்ததும் போவேல கடைசியில் டென்ஷன் ஆகி
கந்து வசூலுக்கு ஒரு ஆளை அனுப்புனீங்கன்னா அவன் போனோம் வந்து கொண்டு வந்து கொடுத்தாத்தானே ஆகும். வள்ளின்னு அப்புறம் ஓனர் நேர் போய் பார்த்தானே ஆகும். ஒரு வாரம் வசூல் பண்ணல, 2 வாரம் வசூல் பண்ணலன்னு 3வது வாரம் ஓனரே போக வேண்டியது. அதேபடியே பார்க்க வரைக்கும் பார்த்து போட்டு எந்திரிச்சு வேறா பெரிய வேண்டியம் எப்படி வேறா ஆத்தா வராளா ஆடி அசு வராளா அந்த அம்மாளுக்கு என்ன சாவுன்னா இப்படி பத்தினி தெய்வம் அருக்காணி தங்கத்துடைய கண்ணீர் வட்ட சாவம் தெரிஞ்சுக்கும். அதுதான் சாவு மோசனம். அவ ஆணனும் இல்லாத பொண்ணுனும் இல்லாத பாம்பு ஊத்துல பிறந்தவ பெரிகாண்டி அம்மன் வரலாறு யூடியூப்ல போய் படிச்சீங்கன்னா பெரிகாண்டி அம்மன் கூகுள்ல போய் படிச்சு பாரு. ஒரு பாம்புக்கு வரத்துல பிறந்தவதான் அந்த அக்காண்டி. அதனாலதான் அக்காண்டினா பாம்புன்னு அர்த்தம். அப்படி அக்காண்டி மாதா வந்து அக்காண்டி அம்மனா பிறந்து இன்னைக்கு 10,000 சனத்துக்கு வாத்தி வரம் கொடுக்க வாக்கணத்தில் நெய் எடுக்க அள்ளி வரம் கொடுக்க ஆசார நெய் எடுக்க பிறந்து வந்தம்மா. ஆணனும் இல்லாத பொண்ணுனும் இல்லாத ஆளுக்கு பாதி 1000 வருஷமா தாவம் இருக்கையில அருக்காணி தங்க கண்ணீர் வற்றுடனே அவளுக்கு சாவம் தெளிச்சதப்போ அங்கே சமத்தாரு இருந்ததப்போ. இப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி கொடுத்துருக்குறான். நம்ம கேட்போம்ல அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா பொண்ணு பொருள் நகை நம்ப எது வேணும் கேட்கலாம். இவ என்ன கேட்டா தெரியுமா? எங்க அண்ணம்மாருக்கு 2 பேர்த்தையும் பார்க்க வேணும் தாயி, அவளை எழுப்ப வேணும் தாயி, எங்க அண்ணம்மாரு விட்டு கூட்டி வர வேணும் தாயி, எனக்கு அந்த வர பொண்ணு கூட உனக்கு சாவந்தள சுட்ட பாவத்துக்கு அந்த புண்ணியம் பண்ணி கொடுதாயின்னு அருக்காணி அழுது உம்பையிலே ஆத்தா அக்காண்டி மாதா என்ன விதம் வந்துட்டா தெரியுமா? சாமி அழைக்கிறங்கன்னு அருள் வந்து ஆடுனா 6 ஆளுக்கு அருள் வந்துச்சுன்னா எந்திரிச்சு விட்டு போயிடாதீங்க. படுகளம் போடும் போது படுகளம் முழுகையில சேர கீரை உடைச்சு போடாதீங்க. கை கால் அடிபடாம படுகளம் முழுகுங்க. சாயம் வந்து தயவு செய்து விட்டு கூட்டிட்டு போயிடாதீங்க. இப்ப பெரிகாண்டி அம்மன் அழைக்கிறேன். இப்ப இருந்து அழைக்கிறத படுகளம் முழுகிறது சாமி வர்றது பெரிகாண்டி அம்மன் தாயை அழைக்கிறேன். 6 பண வல்ல சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் யாரு சாமி வந்தாலும் கையை காலை பிடிச்சி அடக்கி விட்டுறாதீங்க. விடும் சாமி ஆடி வரட்டும். செவப்பு சேலையில காட்சி தருவா செவப்பு சேலையில் காட்சி தருவா பொன்னரழுப்ப பொன்னோசி பஞ்சாரடு
சங்கர் எழுப்போ தங்கூசி தஞ்சரடு அக்காண்டி மாதா என்ன வரம் கொடுத்தாங்கன்னா, சாமி செத்தையும் மீண்டு வந்தா நாடுதான் காத்து, இன்னைக்கு எழுப்புற வரம் உண்டு, அவங்க உசுரோட வைக்கிறதுக்கு வரம் இல்லை, எனக்கு 3 நாளைக்கு நான் வரம் வாங்கி தரம்னு சொல்லி பொன்னர் எழுப்புறக்கு பொண்ணை போதி பொருந்தருக்கு மேலெல்லாம் புண்ணா இருக்கும்ல, இந்த புண்ணுக்கு இன்னைக்கு எப்படி மருந்து வச்சு கட்டுறமோ அதே மாதிரி போதி பொருந்தருக்கு பொண்ணு ஊசின்னு கொஞ்சம் வாங்கி கொடுத்தான், தையல் போடுறதுக்கு. சங்கர் எழுப்புறக்கு தங்க ஊசியும் தங்க சடும் வாங்கி கொடுத்தான். அத்தமுள்ள எழுப்புறக்கு ஐவரளி சடு வாங்கி கொடுத்தான். சாமுகன் எழுப்புறக்கு சாதிமல்ல சடு வாங்கி கொடுத்தான். அத்தனை வாங்கி மடியில் கட்டி எடுத்து வச்சா முன்னான காளாளி தங்க இந்நேர வேளையிலே அண்ணா அண்ணா எனக்கு வெங்கல தொடருக்கோ ஆனாக்கு வேவரம் சொல்ல இருக்கோ அண்ணா அண்ணா எனக்கு வெங்கலத்தோடு இருக்கோ விவரம் சொல்ல நீங்க இருக்கு, எனக்கு விசனம் தெரியாது வெகு விசனம் தோணாது, வெளியே குறைச்சுமாவே வெளியிருந்தும் கொண்டறியோ, இன்னைக்கு வெங்காளத்தோட செய்யோ விவரம் சொன்ன நீ மடியோ, எனக்கு விசனம் தெரியுதுன்னா வெகு விசனம் ஆகுதுன்னா, இன்னைக்கு சந்தானத்தோடு இருக்கோ சாரிக்க சொல்ல நீ இருக்கோ அண்ணா எனக்கு சாரிக்க தெரியாது, எனக்கு சாருக்கு தெரியாது, சஞ்சலப்பு தோணாது, இன்னைக்கு சந்த குறைச்சி மாவேந்தாருக்கு இருந்தும் கொண்டறியோ சாருக்கு தெரியுதண்ணா, எனக்கு சஞ்சலப்பழாகுதண்ணா அண்ணா அண்ணா அநேகமுக வாழ வெட்டி எல்லோகமுகாசி படைச்சு அந்த முகப்பு வச்சு வாழை இப்போ 300 வாழையின்னே 300 நிக்கையிலே முகஞ்சோந்து நின்னதட்டும், இன்னைக்கு 500 வாழை வெட்டி அடி வாழல் உண்டு பண்ணி அரமான பொங்கல் பொங்கல் சமைக்கையிலே இன்னைக்கு பொங்கல் மும்பொங்காதே கண்ணீர் விட்டதா கடகொதிக்கு நான் உன்னை எப்பப்பா அப்படின்னு சொல்லி அழுது குழம்பையிலே இருக்கு அடிக்கி தொண்ட வரழுதப்பா தொண்ட தண்ணி வத்துதப்போ இப்படி அழுதுட்டு போவையிலே 3 நாள் 6 பொழுது ஆச்சு. அழுதுட்டு போறா 3 நாள் சோறு திக்காதே தண்ணி குடிக்காதே தொண்டை வரல. இப்ப கூடலூருக்குள்ள மஞ்சு மாமன் அப்படின்னு ஆளுக்கு ஒரு சொப்பு தண்ணி குடிப்பீங்க. ஐயோ மாமான்னு ஒடியா இருக்கீங்க. 10 வான் காட்டுல 6 வருவாங்க. அழுதுட்டு போவையில மாயம் பெருமான் பார்த்தேன். ஐயோ இவ போய் சேர்ந்துட்டான்னா நம்ம வச்ச அடமானத்தை நீக்க முடியாது. என்ன அடமானம் வச்சிருக்கிற? ஈஸ்வரன் கிட்டே இந்த உசர வாங்கி கொடுக்கறதுக்கு சங்கு சேவண்டி நாமகிரி பெட்டி கோவாள பெட்டி எல்லாம் அடமானத்தில் இருக்குது. ஏன்னா இவைய சாதாரண பொருட்களே வரத்துல வரந்தையும் தாமரை கவனிச்சுட்டு முன்னேறும் பிள்ளைகளே பின்னேறும் பிள்ளைகளே ஊர் ஊரா மலடி மலடி வரடி வரடின்னு ஊர் ஊரா பேசுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க சாமிகளே கண்ணுகளே, என்னைக்குமே ஒரு பொம்பளை தான் எதிரி, ஆம்பளை எதிரி இல்லை. ஒரு சபையில் போய் நின்னாலும் அந்த அம்மாளுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னா ஆம்பளை ஒரு நாள் அதை குத்தி காட்ட மாட்டேன். பொம்பளை தான் பேசுவாங்க. வாரடி வந்துட்டா மலடி வந்துட்டா கிணத்துக்கெல்லாம் வந்துக்கிற ஒரு நல்ல நாள் கொள்ள நாளைக்கு மூஞ்சில் முழிச்சுட்டு போவோம். ஊரே வேச்சு அவ கல்ல கண்டு பக்கமெல்லாம் கடவுளா நினைச்சாலதான் ஈஸ்வரன் தான். குடாங்கல் பாறையில் குடிச்சிட்டு அவ அழுவாச்சின்னா 6 பேருக்கோடு அத்தனை அழுவாச்சி குண்டையாக்கோடு பாத்து போட்டு இந்த பாலாப்போன முண்டை நாடு இப்படி அழுது குடும்பத்தை எடுச்சா தெரிவான்னு சொல்லி போய் அந்த கல்லையே வேத்தரிச்சேன். அந்த கல்லு முளை கொண்டு சோட்டு முளைப்பொண்ணு விழுந்தது கீழே. அதை ஈசனா நினைச்சாலுதான் இப்படி அழுகிறாளேன்னு சொல்லிட்டு மாயம் பெருமாளு பூரா அடமானம் வச்சு போட்டு வட்டிக்கு பணம் வாங்கினா சும்மா கொடுக்குமா? ஒரு அடமானம் கேட்போம்ல. அதே மாதிரி உசுரை கொடுக்கறதுக்கு 3 உசுறு. எது? சாம்பவன் உசுறு, சின்னனும் பெரியனே, மொத்தம் 5 உசுறு. வரலாற்றுப்படி கல்வெட்டு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஏதோ வெளிநாட்டுல இருந்து ஒரு அம்மா வெள்ளை கோயில் வந்து குச்சிட்டு மூலனூர் போய் பொன்னிமல் நாடு போய் ஆராய்ச்சி பண்ணால பெரணி குச்சின்னு அந்த அம்மாளுக்கு பேரு. நான் நெட்ல தான் படிச்சேன், குருநாதர் கூட சொல்லல. பொன்னிமலை நாட்டை பத்தி ஆய்வு பண்ணி PhD கட்டுரை எழுதி அனுப்பியிருக்கிறா. அவ எழுதியிருக்கிறா. இந்த 5 உசுறு மாறா இருக்கும்னு எல்லாம் கதைகள் சொல்றாங்கன்னா, தருமரு, அர்ஜுனரு, பீமரு, சகாதேவை, நகுலை, இந்த 5 பேர் இருந்தா பழையபடி மொச்ச ஆயுசு 16 வருஷம் மிச்சம் இருக்கிறது வாழ்ந்தாங்க பிறந்தாங்கன்னு வரலாறு சொல்லுதுன்னு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு இது வரைக்கும் எந்த கட்டுரை கிடையாது. எல்லாம் காதல் வழி கேட்டதுதான், 6 கண்ணுல பார்த்ததில்லை. ஆனா
பார்த்திருந்தா கூட இத்தனை நடப்பா நடக்காது. இன்னைக்கு அந்த அளவுக்கு சிறப்பா கோயில் நடந்துட்டு இருக்குது. அப்படி வருஷம் 16 வாலிப 90 ஆயுசு முடிச்சு போச்சு. அவையில தான் மேல வர முடியும். தானா சாவரத்து தான் வரும். அப்ப இந்த அடமானத்தை கொண்டு நீ கோடும்னா இந்த உசரை கொண்டு ஒப்படைச்சா தானே அடமானம். பணத்தை கொண்டாந்து கொடுத்தா தானே பாண்டை திருப்பி கொடுப்பான். என்ன பண்றது? இவ செத்து போயிட்டான்னா அந்த மாதிரி எழுப்ப முடியாது. அந்த மாதிரி எழுப்பினா தான் 3 நாளைக்கு மிச்சம் ஆயுசு இருக்குது. அது வாழ்ந்தா தான் 3 ஆயுசு போய் சொர்க்கத்துக்கு போக முடியும். பாக்கு வரைக்கும் பார்த்தா மாயவன் ஓ இது வேலையாகாது அப்படின்னு சொல்லி எடுத்தான். 50 கொடுத்தானாவில்லே அங்க குக்கி குடிச்சதுனால் உண்டாமல்லம் என்று அள்ளி குடிச்சதுனால் அழி உண்டாமல்லம் என்று அங்க வாகவர வன்னி மரம் பழந்து நகமரம் பழந்து அங்கே கொப்பளிக்குமா தண்ணி நேர வேளையிலே குண்டாம் அழுத்து தண்ணி சொன தண்ணி கொல 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 கொலன்னு கொப்பளிச்சுட்டு வர ஆத்தாளுக்கு அருக்காணி தங்கத்துக்கு அனாத காட்டுக்குள்ளே 300 மொட்டை காட்டுக்குள்ள செம்பிளியாட்டு விட்டு போட்டு அது தண்ணிக்கு வேணும் 7 மைல் குடத்துல போய் பானா கவுண்டர் கடத்துல தண்ணி மேங்கடத்திலே கடந்து அள்ளி 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 குடிப்போமே. செத்த எலி கிடந்தா பாப்போமா, பாம்பு கிடந்தா பாப்போமா, படி கிடந்தா பாப்போம். 3 நாளைக்கு தண்ணி குடிக்காதுங்க. அந்த சொன தண்ணி எடுத்து குடிச்சு போட்டு மனசுல நினைச்சா ஐயோ 3 நாள் 6 பொழுதாச்சு அந்த மாதிரி செத்து போயிட்டாங்க. நாம் செத்தையில் எழுப்புறக்கு போற எழுப்பனையும் வை 3 பேர் என்ன கேட்பாங்க? ஏன் சாமி அருக்காணி தங்கமே அப்ப சேர்த்து வச்சா 16 ஏக்கர் பூமி கொண்ட பத்திரத்தை கொண்டாந்தியா, ஆயா போட்டா 5000 நகை கொண்டாந்தியா, எதை கொண்டாந்து இனி கேட்கும் போது அங்க பாய் மாட சண்டாளி மனசு நினைச்சாளா வருவாது அண்ணி கேட்டானா என்ன பண்ண சொல்லி மண்ணாலே காலையும் செஞ்சா அண்ணா உனக்கு சல சலனுங்க தடிக்க அண்ணா உனக்கு தடிக்க உனக்கு சந்தோடோ தோப்பதையோ அந்த சந்தோடோ தோப்புக்குள்ளே உனக்கு சாயோ குறிஞ்சியுண்டு அண்ணா நீங்க சாஞ்சிருக்கோ மேசையுண்டு நீங்க சாயி குறிஞ்சிக்கு நீங்க சாஞ்சிருக்கு உனக்கு உனக்கு சம்பாகிய அந்த சாமிய அந்த சம்பாடிய சேத்தமில்லையா நீங்க சாமி அதிவனீங்க அண்ணா உனக்கு குழுக்குழுன்னு காத்தடிக்கிய ஒரு குங்குமத்தோப்பத்திய குங்குமத்தோப்புக்குள்ளே குங்கு குறிஞ்சி உண்டு குச்சருக்கு மேட்சி உண்டு அந்த குங்கு குறிஞ்சியில குச்சருக்கு மேட்சியில கோயத்தளவு வெறுக்கும் பாங்கி தீர்த்தமாரு நீ கோயத்தளவுகளை கும்பாணி தீர்த்தத்தை கொண்டெடுத்து திக்காம கோயத்தளவுகளை கும்பாணி தீர்த்தத்தை கொடக்கையால் தட்டிவிட்ட கோயன தீவனைங்கோ அழுதுட்டு போய் பாக்குற படுகலை காட்டுக்குள்ள பலாயிரம் பேர் செத்து கிடக்குறாங்க முழங்கால் நத்தம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப கூடலூருக்கு ஒரு ஆள் தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம நாகமாம் கிட்ட சொல்லி முத்துமாம் கிட்ட சொல்லி மாப்பிள்ளை சொல்லி மைசெட்ல இன்னாரும் காண இன்னார் பையன்னு சொன்னா தெரிஞ்சு போகும். செத்து போனது எப்படி கண்டுபிடிக்கிறது? வல்லாக்கும் குறுக்கும் குப்புறம் கிடக்குது. அப்பத்தான் நினைச்சா நல்லா கேட்டுக்கும் தங்கங்களே, நீங்க எந்த ஊருக்கு வேணாலும் போய் தொழில் பண்ணலாம். மாசம் ஒருக்கா திருப்பதி கோயிலுக்கு போகலாம். இல்ல நீங்க எத்தனாயிரம் கோயிலுக்கு வேணாலும் திருப்பணி செஞ்சிருக்கலாம். குலதெய்வத்தை நீங்க மனசுல நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு தெய்வம் துணை இல்லை. மாசம் ஒருக்கா ஆம்பளச்சாமியா இருந்ததுன்னா அமாவாசை அன்னைக்கு, பொம்பளச்சாமியா இருந்ததுன்னா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வம் போய் நீங்க பார்க்கணும். என்னைக்குமே குலதெய்வம் எங்க குடியிருப்பாளா? நம்ம தண்ணிப்பானையில் குடியிருப்பாளா? குடிதண்ணிப்பானையை என்னைக்குமே குறையில்லாத பார்த்துக்கோம். கல்லுப்புல 6 குடியிருப்பாங்களா? லட்சுமி குடியிருப்பாளா? கல்லுப்பு மட்டும் மூஞ்சதுக்கு அப்புறம் வாங்கி வைக்கப்படாது. இருக்கவே வாங்கி போட்டுக்கோம்.
ஊர்காட்டப்பால் ஆறு இருப்பானா குபேர்னு இருப்பானா அவன் இருந்தாத்தான் செல்வ செழிப்பு. ஒரு 4 கரண்டி ஊர்கா இருக்கும் போது நாள் போட்டு சுத்தமா கழுவி குப்பர் கமிச்சு போட்டு பண்ணக்கூடாது. அப்படி அந்த குலதெய்வத்தை மனசுல நினைச்சா அந்த குலதெய்வம் ஆறு வச்சாய் அவளாய்க்கு பெற்றெடுத்தது ஆய்வாரம் கொண்டது அந்த மதுக்கார செல்லாண்டி தாய் மனசுல எண்ணி அங்க சொன்னா பொன்னர் செத்த பக்கம் பொன்னரளி பூத்திருக்கு, சங்கர் செத்த பக்கம் தங்கரளி பூத்திருக்கு, அத்தமல்ல செத்த பக்கம் ஐவரளி பூத்திருக்கு, சாமு செத்த பக்கம் சாதிமல்லி பூத்திருக்கும்னு இப்ப அண்ணமார்கள் அழைக்கிறேன். படுகள முழுகளா உளுந்தா கொண்டாந்து தெற்கு வடக்குல படிக்க வைங்க. அப்படி படுகளை உழுகலை அப்படின்னா கட்டு கட்டி படுகளை மெலிக்கல. அங்கே மனசுல நினப்பு விட்டோ மகராசி கோட்டையிலே இருக்காடி தங்கமவோ மண்ணச்சோரிட்டா மனாலிட்டா அல்லச்சோரிட்டாளான வேறிட்டா அங்க மதுக்கரை செல்லாண்டி மனசுல வந்து சொல்லி ஒன்னர் சக்கபத்தா பொன்னரளி பூத்தருக்கு, சங்கர் செத்த பக்கம் சங்கரளி பூத்தருக்கு, அத்தமல செத்த பக்கம் ஐவரளி பூத்தருக்கு, சாமன் செத்த பக்கம் இன்னைக்கு சாதி வலி பூத்தருக்கும்னு சொல்லு. அந்த சாய் வவளா 22 பேரும் வாத்தி வர கொடுத்து வாங்க ஆவாரங்கொடி இருவரைக்கும் எளியா மங்களி தேவாரமுடி வரைக்கும் இன்னைக்கு வாட்டமல்லின்னு சொல்லி இன்னைக்கு பொன்னரளியே தங்கரளியே அத்தமுள்ளே இவரளியே இன்னைக்கு சாமுகட சாதி மல்லி பூத்து நிற்கும். எங்க அண்ணம்மார என்ன விதம் பாடி அழைச்சா அருக்காணி தங்கம் இந்நேர வேளையிலே அண்ணன்னா அண்ணன்னா சின்னண்ணா அண்ணன்னா சின்னண்ணோ அண்ணன்னா சின்னண்ணா அண்ணன்னா ஆடி வர வேணும் என்று அருக்காணி தங்கத்தின் மேல் ஆணையிட்டு நான் என்ன விதம் அழைச்சே ஆத்தாடி தங்கமவ ஓடி வாடி ஓடி வாடி அங்க தீர்த்தம் தொழிச்சா நம்மார் இருவரும் துள்ளுகடா போல துள்ளி இழஞ்சாங்கோ அத்தவள பைத்தனும் வெட்டுக்கடா போல வெட்டி எடுத்த தருமமுள்ள சாம்புகே இன்னைக்கு தருமபத்தினி வெத்தமவே அந்த மாளான வறட்சிக்கும் மொட்டை பறச்சிக்கும் தேனான வறட்சிக்கும் தெருவுள்ள வறட்சிக்கும் பிறந்த பறையடி சாம்புகே இன்னைக்கு ஆயிரான பழக்காரே அவன் அள்ளி குதிச்சாளா படிகளை காட்டிலே அள்ளி குதிச்சானா அங்க அண்ணம்மார் இருவரும் துள்ளி குதிச்சானா இன்னைக்கு அத்த உள்ள மைத்தனை துடிச்சு குதிச்சானா சாமி நாங்க மாண்டவி மீண்டு வந்தா பூமி தாங்காது நீ
6 கண்ணியோட 7 கண்ணியா போன்னு சொல்லி எங்க அருக்காணி தங்கம் அவ வாத்தி வரம் கொடுத்து வாக்கடத்தில் எடுத்து அள்ளி வரம் கொடுத்து நாங்க அட்டுப்படுகளத்தை ஓட்டு முடிக்கிறோம் படுகளத்தின் நேர வேளையிலே நாளைக்கு நந்தாதேவம் இறங்கி இருந்தீங்கன்னா படுலாம் முழுந்திருக்குமே என்னமோ இன்னைக்கு கட்டு போட்டு இருக்கிறதுனால சாமி எந்த சாமி அள்ளிக்குள்ள வரமாட்டேங்குது. நானும் வாடி வருந்தி அண்ணமார பெரியண்ணனே சின்னண்ணனே 18ஆம் படி கருப்பனை தூண்டிமுள்ளு கருப்பனை குலதெய்வத்தை செல்லாண்டிய பெரிகாண்டிய எல்லாத்தையும் அழைச்சு பார்த்துட்டேன். எல்லாம் கையை கட்டி பொம்பளை இப்படி குச்சிருந்தா நீங்க எல்லாம் போய் கோயிலுக்கு தீ வந்தா போறீங்களா போடலையே எனக்கு தெரிய மாட்டேங்குது. வாரம் ஒரு கனாலும் போய் போட்டா தராங்க ஊருக்குள்ள என்ன அருள் ஒருத்தருக்குமே வராதா? நீங்க எல்லாம் தீர்த்தம் பண்றாரு இது எப்படித்தான் பம்பக்காரன் வந்து உங்களை எழுப்புறேன் எனக்கும் ஒண்ணு புரிய மாட்டேங்குது. நானுமே கிட்டத்தட்ட என்ற ஆயுசுக்கு 100-200 படுகளத்துக்கு மேல போட்டேன். கடைசியில் உத்தரவு கொடுக்கறக்கு ஒரு சாமி ஆடி வரப்படாது. உண்மையாலுமே சக்தி உள்ள தெய்வத்தை கொண்டாந்து வச்சிருக்கிறீங்க. அது வேணா சொல்றேன், எந்த தீங்கும் இந்த ஊருக்கு வராது. அந்த அளவுக்கு எல்லகாத்த தெய்வம் இந்த காமாட்சி தாய் மாரியம்மன். எத்தனையோ ஊர்ல போய் நானும் படுகளம் போட்டு எழுப்பிட்டேன். இந்த கட்டம் மீறி உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. இப்படி சொல்லி இறுதியா கடைசியா அருக்காணி தங்கத்தை அழைக்கிறேன். தங்கா வள்ளினா உடத்த குப்பரை கமந்து கட்டி போடுவேன். தாயே பத்தினியா தர்மமுள்ள உத்தமியா தேவி பத்தினியா திட்டமுள்ள உத்தமியா ஒன்னிவள நாட்டை ஆண்டெடுத்த மன்னனா பெற்றெடுத்த பெருமகளே அங்க பெரியகாண்டி மேலானையிட்டு அருக்காணி தங்கத்தின் கற்பத்தனத்தின் மேலானையிட்டு தாமரக்கவண்டிச்சியினுடைய அந்த 21 வருஷ தபசின் மேலானையிட்டு குனடையா கவண்டனுடைய மசமேலானையிட்டு தேக்கிளை மேல் பள்ளி கொண்டே தேயிலை மாயவா பார்க்கடல் மேல் பள்ளி கொண்டே பசுத்தலை கேசவா பாம்பின் மேல் கொடியிட்ட சடையாண்டி கேசவா அப்பா சடையாண்டி 64 குலதெய்வங்களே நாம் போட்டபடுகளத்தை கட்டுப்படுகளமா மாத்தி எழுப்ப எனக்கு உத்தரவு கொடுக்க அருக்காணி தங்கம் பத்தினி தெய்வத்தின் மேலானையிட்டு கட்டான கட்டவுத்து கார்மேகந்தான் அடிச்சு பொட்டான கட்டவுத்து எல்லக்கட்டத்தான் அடிச்சு எல்லகாத்த தெய்வங்களே நான் கூப்பிட்டு அழைக்கிறேன். அருக்காணி தங்கத்தை ஓடோடி வங்களமா எனக்கு உத்தரவு தான் கொடுக்க நான் கட்டுப்படுகளத்தை கட்டவுத்து மேலிடத்தை தாய்படுகளத்தை தர்மமுள்ள மேற்களத்தை உடக்கை எடுத்தவளே உத்தராட்சம் போட்டவளே வம்பை எடுத்தவளே வாம்பசட கொண்டவளே தர்மமா பத்தினியே பத்திரி தெய்வமோ அருகண்ணியோட 7 கண்ணியாயி காதோள கருகமனே கழுத்துள வீரமனே கோலோடமனே தொப்புள வீரமனே வீரமலக்காட்டு விட்டு வெள்ளிமலக்காட்டு விட்டு அள்ளிமலக்காட்டு விட்டு அறமலக்காட்டு விட்டு சூரமலக்காட்டு விட்டு சொர்லிமலக்காட்டு விட்டு பாலமலக்காட்டு விட்டு 11 கொடிக்காடு பக்குவமா இருந்த படம் 700 கொடிக்காடு எழுப்பார் எடுத்த படம் ஆவாரம் போன பக்கம் அருவா தலையிட்டு தேவாரம் பாடுன திருவாசகம் சொன்ன அந்த கைலகிரி நாயன் கோட்டை எல்லையிலே நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே உத்தமாபத்திரி ஒரு சொல்லு வாசிக்கு சத்தியம் தவறாத தெய்வம் அது உண்மையினா இன்னைக்கு நாம் பாடி அழைக்கிற சத்திய வாக்கு ஆத்தாரிக்காணி தங்கம் நீ கொண்டபடிய வைத்து கோரகளை எடுத்து அல்லபடிய வைத்து ஆடகை எடுத்து காலுக்கு சலங்கிட்டு கழுத்துக்கு வீரமட்டு தோளுக்கு சலங்கிட்டு தொப்புளில் வீரமட்டு ஆத்தா இன்னைக்கு சத்திய வாக்குன்னு சொன்னா உத்தரவாக்கு கொடுக்க எனக்கு ஓடி வர வேணும் அம்மா. இன்னைக்கு கார்மேகம் குதிரையம்மா கர்மேகம் குதிரையம்மா வெண்மேகம் குதிரையம்மா கல்லுக்கட்டு வெள்ளமரா வெள்ளுக்கட்டு கண்டாக்கி கீழாலே கணபதியார் நல்கோட்டை அள்ளி கணகரிச்சா 6 பீஸ் ஆகும் பண்ணி சொல்லி கணகரிச்சா சோழ பீஸ் ஆகும் பண்ணி ஈரோட்டு மேல் பீஸ் இருந்தவோர் ஏத்தி கட்டி இன்னைக்கு கோயம்புத்தூர் மேல் பீஸ் கொண்டையில் ஏத்தி கட்டி சேலத்து மேல் பீஸ் செவத்துல ஏத்தி கட்டி அந்த மணப்பாறை மேல் பீஸ் மணமேல் ஏத்தி கட்டி உனக்கு மாறு துடிக்கலையோ மம்மாறு எழுவலையோ ஆத்தாதாமரையா எடுத்த மாறு எடுத்தபடி அங்க தெரமாறுல மாறுபாலு அங்க பால்மாறு தான் அடிக்கும் ஆத்தாபத்திரியா எனக்கு உத்தரவு கொடுக்க ஓடோடி வாங்கலாமா உத்தரவு கொடுக்க ஓடோடி வாங்கலாமா. நான் சத்திய வாக்கிட்டு சமுத்திரத்து வீதியிலே நான் கட்டுப்படுகளத்தை கொடத்த குப்பரத்தான் அங்க அமைத்தி போட்டு போனாக்கோ 5 எலுமிச்சை ஆளுக்கு ஒரு கட்டெடுத்து 7 எலுமிச்சை 71 கட்டெடுத்து 10 எலுமிச்சை 11 கட்டெடுத்து நான் கட்டான கட்டொடைக்க தாயே தாயே ஆத்தா அடி தங்கமே அம்மம்மா தங்கமே அம்மம்மா தங்கமே அம்மம்மா தங்கமே அம்மம்மா தங்கமே காடி தங்கமே.
கலையோ கொண்டமோடி அவ கலையோ பள்ளியார் கலையோ மோடி அவ கலையோ பாவியார் கலையோ மாத்தமோடி அவ கலையோ வெள்ளமலை வெள்ள வெட்டி கோலையோ கால போட்டு கோலையோ தலைகையிட்டு மணிக்கப்பட்டு தீர்க்கப்பட்டு மேலையிட்டு மேலா அடகத்தா அடகடபா அதிர்வோக மேலா அதிர்வோக மேலா அமாதட மேலா கல்லோடியும் மனசு கரையிலையோ நேரம் உனக்கு இரும்போடியும் மனசு முருகலையோ இந்நேரம் இந்த காராள பையனவே வாடி அழைக்கிறேனே வண்ண மொழி கேட்கலையோ நான் தேடி அழைக்கிறேனே திட்ட மொழி கேட்கலையோ அண்ணம்படி களத்தே இருக்காணி ஒரு களத்தே இன்னைக்கு தங்கப்படி களத்தே தாமரையா ஒரு களத்தே நான் போட்டு எழுப்பவல்லோ ஒன்னான வாயாளே நான் தேடி எழுப்பவல்லோ திட்டமுள்ள வாயாளே அங்க ஆவன் ஒழுக வேண்டாம் 61 படுகளமா அங்க ஒத்துன் ஒழுக வேண்டாம் 90 படுகளமா அங்க வெள்ளிக்குடம் எடுத்து குண்டாமலத்து தண்ணி அங்க கொண்டாந்து பாசி பாசாச்சு ராத்திரி வீதியிலே அங்க லட்சம் பல லட்சம் ஜனங்கோடும் எல்லையிலே அட எல்லாத்த தெய்வமே எழுந்தெடுத்து வர வேண்டாம் இன்னைக்கு கொல்லகாத்த தெய்வமே நான் கூப்பிட்டா வர வேண்டாம் இன்னைக்கு கட்டான கட்டடைக்கோ அந்த கருகமணி மேலடைக்கோ இன்னைக்கு காதோள தான இருக்கோ அங்க 1000 கடாரத்தோ உனக்கு அடிநாக்கு நிலையிலையோ உனக்கு 300 கடாரத்தோ உனக்கு முனிநாக்கு நிலையிலையோ உனக்கு 90 கடாரத்தோ உன்ற தொடகாடு நிலையிலையோ அங்க வீசினதோ ரத்தச்சோறு அங்க இறக்குனதோ முழு தேங்காய் அட பண்ணுனதோ முழு பூசை அட பூசலரிலையோ ஆத்தா தங்கமே எங்க பத்தினியா தெய்வமாவோ தெய்வமாவோ அவ பழையவர் கொடுக்க வாடியவா தம்பியா தெய்வமாவோ தெய்வமாவோ எனக்கு சேரவர் கொடுக்க வாடியவா தேவிகள தெய்வமாவோ தெய்வமாவோ நீங்க பெரியோரான வாடியவா 500 எல்ல அடி இந்த அருக்காடி வாடியவா வாடியவா 100 எல்ல அடி இந்த தாமரையா வந்தவளே வாடியவா காதுக்கு காவேரி காவேரி அங்கே நடுத்தலையில் மண்ணு பகுந்து வச்சவளே பேரோட கம்பரா இல்லையிலே அங்கே எல்லாதாடி தடையிலே வாடியம்மா அப்படி அருக்காணி தங்கத்தை வாடி அழைச்சு வருதியாச்சு தேடி அழைச்சு இன்னைக்கு எல்லைக்கு எல்லை காட்டி எதிர்ப்பரமும் மேல காட்டி அங்க கால் வைக்கும் வேலையிலே எங்க கட்டுப்படுகளத்தை இப்படி படுகளம் போட்டு படுகளம் முழுகலின சாமி கட்டுப்படகளம்னு ஒரு படுகளம் உண்டு. அது என்னன்னா ஒரு ஊர்ல ஒரு எல்லை காவல்ல இருக்கக்கூடிய தெய்வம் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா அண்ணன்மார்களை நுழையர் கூடுறது இல்லை. அது இதோட எனக்கு 11வது கட்டுப்படுகளம் அப்படி 13வது கட்டுப்படுகளம் அப்படி அண்ணன்மார் உழுகலை அப்படின்னாக்கா கலசத்தை கமத்தி கனி கொடுத்து கனியாவு கொடுப்போம். எலுமிச்சை பழத்துல காவு கொடுத்து படுகளத்தை போட்டு முடிப்போம். ஏன்னா அண்ணன்மார்கள் எழுப்பும் போது ஏதாவது ஒண்ணு பன்னியில காவல் கொடுக்கணும், இல்லைன்னா கெடாயில காவல் கொடுக்கணும். நீங்க சுத்தப்போசையில் இருக்கிறதுனால ஒரு எலுமிச்சை பழம் காவு கொடுக்கறது 6 கெடா கொடுக்கறதுக்கு சமம், 9 கோழி கொடுக்கறதுக்கு சமம், 3 பன்னி காவு கொடுக்கறதுக்கு இந்த ஒரு எலுமிச்சை பழம் காவுக்கு சமம். அப்படி நம்ம எலுமிச்சை பழம் காவு கொடுத்து எடுத்த கலசத்தை நம்ம கமித்தி முடிக்கிறோம். ஆமாம்.